இவன் வடநாட்டுக்காரனுக்கு அவனுக்கு என்ன தெரியும்? நீ ஜல்லிக்கட்டு தடை பண்ண, நீ யாரு? நீ யார் ஜல்லிக்கட்டு தடை பண்ற? நீ ஜல்லிக்கட்டை எப்படி தப்பா நினைக்க சொல்ல முடியும்? வந்து அந்த காலத்துல வீர விளையாட்டு தமிழகத்தில் என்னைக்கு தமிழ் தோன்றுச்சோ அந்த தமிழ் தோன்ற அன்னைக்கு வீர விளையாட்டு தான் தோன்றினது. ஜல்லிக்கட்டு, சிலம்பம், சுருள் கத்தி விளையாட்டு, மான்கொம்பு விளையாட்டு, இது பூராமே தமிழகத்தில் பிறந்து வளர்ந்து தவழ்ந்தது. இதை தடை பண்ணுறதுக்கு வடநாட்டுக்காரனுக்கு அருகதையே கிடையாது. அவனுக்கு நம்ம கல்ச்சரை பற்றி அவனுக்கு என்ன தெரியும்? நம்ம கல்ச்சரை பற்றி அவனுக்கு, தமிழ்நாட்டினுடைய கல்ச்சரை பற்றி அவனுக்கு அறவே தெரியாது. ஒரு அமைச்சர் சொன்னால், சென்னை மினிஸ்டர் சொன்னால், சென்னையில் காங்கிரஸ் பிள்ளை ஒருத்தன் சொன்னால் 18 ரூபாய்க்கு ஒரு மனுஷன் முழுசாக சாப்பிட்லாம் வயிறாரா அப்படின்ட்டா ஒய்யால 18 ரூபாய்க்கு எதுவும் சாப்பிட முடியாது. அப்புறம் ஒரு மந்திரி சொன்னான் அது தப்பு, 23 ரூபாய்க்கு சாப்பிட்லாம் அப்படின்ட்டான். அதுவும் தவறு. ஏன்னா அவனுக்கெல்லாம் அவன் பையிலேருந்து காசு எடுத்து போட்டு வீட்டுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அரிசி பருப்பு வாங்கி போட்டு அவன் சமையல் பண்ணி சாப்பிடுவான் தான் ஒய்யால அவனுக்கு தெரியும். ஆனால் அவன்லாம் அதெல்லாம் கண்டுக்கிறாமல் இருந்துட்டு கடைசியில் மக்கள் வரி பணத்தில் சாப்பிட்டு குமிச்சிட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு என்ன தெரியும்? தமிழ்நாட்டு கல்ச்சரை பற்றி அவனுக்கு என்ன தெரியும்? வீரம், ஒரு வீரம் என்றால் என்ன? ஒரு ஜல்லிக்கட்டு மாட்டை பிடித்தால் ஒரு பொண்ணு வாக்கப்படுவாள். ஒரு சிலம்பத்தில் ஒரு வீரன் இருந்தால் ஒரு பொண்ணு வாக்கப்படுவாள். அன்னைக்கு வீர விளையாட்டு விளையாட முடிந்தால் ஒரு பொண்ணை வாக்கப்படுவா, இல்லாட்டி கல்யாணம் பண்ண மாட்டான். ஏன்னா இப்படி ஒரு சொதப்பல்காரனுக்கு ஒரு வாக்கப்பட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்து ஒரு வீர பாரம்பரியம். இந்த வீர பாரம்பரியத்தை போய் இன்னைக்கு கேரளா மாடு வெட்டுறான், திண்டுக்கல்ல வெட்டுறான், மதுரையில் வெட்டுறான், மாடு வெட்டுறான், சப்பை அனுப்புகிறாங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு சென்டரில் இருக்கிற இந்த மிருகவதை தடை சட்டம்னு சொன்னான்ல, அவன் பூராமே வாட்ஸ்அப்பில் தட்டி பார்க்க சொல்லு, இன்னும் தட்டி பார்க்க சொல்லு. எத்தனை மாட்டை உரிக்கிறான், எத்தனை மாட்டை வெட்டுறேன் அப்படி அவனை பார்க்க சொல்லு. அப்போ அவனுக்கு சுணமேல வரும். அவனுக்கு நாங்கள் ஜல்லிக்கட்டை வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாமே கோயிலுக்கு சாமிக்கு திருவிழா எடுப்பாங்க. சாமிக்கு ஈஸ்வரன் இருக்கான், விநாயகர் இருக்காரு, முருகன் இருக்காரு, அம்மன் இருக்காங்க, அப்படின்னு சாமிக்கு தான் திருவிழா எடுப்பாங்க. ஆனால் தமிழர்கள் ஒரே ஒரு ஆள் தான் மாட்டுக்கு திருவிழா எடுக்கிறவங்க தமிழ்நாட்டுக்காரங்க தான். அந்த ஒரு நாள் தான் எங்களுக்கு சந்தோஷமான நாள். இன்னைக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கோம், மாட்டுக்கு கொம்புக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கோம், பொட்டு வச்சிருக்கோம், குளிப்பாட்டுறோம். அந்த மாட்டை வேலை வாங்க மாட்டோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே குளிப்பாட்டி தயார்படுத்துவோம். நாங்கள் எங்கள் ஊர்லேயே நாங்கள் ஆடு மாடு எல்லாமே அவுத்து விடுவோம். நாங்கள் அவுத்து விட்டு அன்னைக்கு அந்த மாட்டுக்கு திருவிழா, அந்த மாட்டு திருவிழா நடத்துறதுக்கு இவன் யாரு? வடநாட்டுக்காரனுக்கு இவனுக்கு என்ன தெரியும்? நாங்கள் தமிழ் கல்ச்சர் தான் அது. இவன் வடநாட்டுக்காரனுக்கு அவனுக்கு என்ன தெரியும்? அவன் தடை உத்தரவு பண்ணுங்க. அவன் யாரு? அவன் ஏன் தடை உத்தரவு பண்ணா? அவன் யாரு நமக்கு தடை உத்தரவு பண்றது? இது என்னான்னு பார்த்தா, இங்க போனா இலங்கையில நம்ம தமிழர்களை ஒய்யால 3 லட்சம் பேரை கொண்டாந்து கேரளா போனா அடிக்கிறான், கர்நாடகா போனா அடிக்கிறான், ஆந்திரா போனா அடிக்கிறான், உலகம் பூரா தமிழ் அடிக்கிறான். நாங்கள் இந்தியாவில் நாங்கள் இருக்கமா இல்லையா? எங்களுக்கு நாட்டை தமிழ்நாடுன்னு தனியாக பிரிச்சுக்கூடாது. உங்களை பார்த்துக்கலாம். நாங்கள் இந்தியாவில் எங்களுக்கு அதே எங்களுக்கு குறிக்கோள். இனி புரட்சி வெடிக்க போகுது, மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடிக்க போகுது. இன்னைக்கு சீமான் தலைமையில் இன்னைக்கு ஜல்லிக்கட்டில் பாலமேடு அரெஸ்ட் பண்ணி நீ உட்கார வச்சுருக்காங்க. இன்னைக்கு ஏன் உட்கார வச்சுனீங்க? நாங்கள் என்ன ஒருத்தர் சொத்தை கொள்ளை அடிச்சோமா? இல்லை உன் முன்னாடி இழுத்தமா, அவன் முன்னாடி இழுத்தமாடா, உன் மாலை இழுத்தமாடா? நாங்கள் எங்கள் வீர பரம்பரை சொல்லத்தானே வந்தோம். நாங்கள் எங்களை ஏன்டா தூக்கணும்? எங்களை ஏன் உள்ள வச்ச? உனக்கு என்ன அருகதை இருக்கு? என்ன அருகதை இருக்கு உனக்கு? பொய்யால ஏன்னா எதுக்கு? எங்களுடைய வீரத்தை பறைசாட்டுறதுக்காக தான் எங்களுடைய வீர விளையாட்டு நாங்கள் வச்சுருக்கோம். எங்களை போய் நீ அடிமைப்படுத்துற, எங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் அடிமைப்படுத்த பார்க்குற. நீ பாரு நீ. ஆனால் உன் நிலைமை என்ன ஆகுன்னு அப்புறம் பாரு. நீ உனக்கா அந்த பிஜேபி நல்லா இருந்தா நாங்கள் ஓட்டு போட்டோம், நாங்கள் எல்லாமே ஓட்டு போட்டோம், நல்லா வருவோன்னு சொல்லி ஓட்டு போட்டோம். நீ ஜல்லிக்கட்டு தடை பண்ண, நீ யாரு? நீ யார் ஜல்லிக்கட்டு தடை பண்ணுற? நீ பொய்யால எங்களை பற்றி உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? தமிழரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? எங்கள் வீரத்தை பற்றி என்ன தெரியும்? எங்கள் வீரத்தை பற்றி நீ புறாம போறிய? வடநாட்டுக்காரங்க புறாம மிஸ் இல்லாதீங்க ஏடா பொய்யால. பூகாம வெடிக்க போகுது, புயல் உருவாக போகுது. அந்த புயலுக்கு யாரா அடிபடிய போறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அதான் இது கருப்பன் சொன்ன உத்தரவு, வேற எவன் சொன்ன உத்தரவு? கருப்பன் சொன்ன உத்தரவு. எவன் அழிய போறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அழிய போறீங்க பூராம. ஏன்னா எல்லாமே மக்கள் பூரா குமிரிக்கிறீங்க, கொந்தரிச்சுக்கிறேன். தமிழ்நாடு பூராம எங்கள் வீர விளையாட்டை பார்க்க முடியாது. மக்கள் பூரா செத்துக்கிறாங்க பூராம. இதை தடுக்கிறது யாரு? ஏன் தடுக்கிற நீ? உனக்கு என்ன வந்துருச்சு? எத்தனையோ 1000 கோடி கொள்ள வாங்க அடிக்கிற, மாட்டு இறைச்சி கடத்துற பூரா. அதெல்லாம் உனக்கு தெரியாதா? எங்கடா கேரளா கடத்துறான்டா? இங்கே எந்த மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் மாடு போய்க்கிருக்கு, ஏற்றிக்கிருக்கானே, வருஷம் போய்க்கிருக்கு, முகமூடி போட்டு கொண்டு போய்க்கானே. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இந்த திண்டுக்கல்ல வெட்டி சப்பையா ஏற்றுற நீ சண்டை கூட பாரு. நீ பாரு, அங்க போய்
அதெல்லாம் பார்க்காம நீ ஜல்லிக்கட்டு நாங்கள் போய் நாங்கள் வந்து தெய்வமாக கும்பிட்ற காளைகளை தெய்வமாக கும்பிட்டு வணங்குறோம். நாங்கள் வணங்குறத போய் நீ கும்பிட்றத நீ தடுத்தா அப்போ உனக்கு என்ன இருக்குதா? அப்போ நாங்கள் அடிமையா? தமிழ்நாட்டுக்காரங்க நமக்கு அடிமை. நாங்கள் வந்து அந்த காலத்திலிருந்தே இந்த காலத்து வரைக்கும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓரம் வஞ்சம் மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே போனால் அடிக்கிற, இலங்கை போனால் அடிக்கிற. 3 லட்சம் தமிழை கொண்டீங்க, 3 லட்சம் தமிழை கொண்டீங்க. எல்லாம் இன்னைக்கு சித்திரப்பட்டு வாழ்ந்துருக்கேன். நீ எங்கெங்கே இருக்கேன், என் உறவுகள் எங்கெங்கே இருக்குன்ட்டு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அப்படிலாம் சித்திரப்பட்டு இருக்காங்க. இங்கே போனால் அங்கே அடிக்கிற, அங்கே போனால் அங்கே அடிக்கிற, இங்கே போனால் அடிக்கிற. நாங்கள் சும்மா தன்னால் பிறந்து வந்தவங்களா? மொய்யால இந்த நாட்டில் நாங்களும் ஒரு பிரச்சனை. நாங்கள் ஓட்டு போட்டால் தான் நீங்கள் மேலே உட்கார முடியும். நாங்கள் ஓட்டு போனோன்னா கொய்யாத்தால் உட்காரு. ஆமாம்.